வணக்கம் நண்பர்களே, இது நம்ம இயற்கை நண்பன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சோற்றுக்கற்றாழையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா இது, நம்ம வீட்டில் பூத்தொட்டியில் வச்சு ஷோக்காக வளர்த்துட்ருப்போம், இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக நினைக்காதீங்க. இந்த சோற்றுக்கற்றாழையில் தாங்க மிகப்பெரிய மருத்துவ குணம்லாம் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சோற்றுக்கற்றாழை வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய உடல் சூட்டினால் ஏற்படும் அனைத்து வியாதிகளுக்கும் சோற்றுக்கற்றாழை ஒரு உகந்த மருந்தாகும். அதில் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா, நீரிழிவு நோய் இருப்பவர்கள் சோற்றுக்கற்றாழையை தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் குணமாகும். இரண்டாவதாக, இரத்த சோகை உள்ளவர்களும் சோற்றுக்கற்றாழையை தினமும் சாப்பிட்டு வந்தால் முற்றிலும் இரத்த சோகையை குணப்படுத்தலாம். மூன்றாவதாக, வெயில் காலங்களில் சிறுநீர் பாதையில் எரிச்சல் போன்ற சொல்ல முடியாத பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் சோற்றுக்கற்றாழை தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் அது போன்ற பிரச்சனைகள் கிட்ட நெருங்க விடாமல் விரட்டி அடிக்கலாம். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, மஞ்சள் காமாலை உள்ளவர்கள் சோற்றுக்கற்றாழையை தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் மஞ்சள் காமாலையை குணப்படுத்தலாம். மேலும் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் இதனை வாரம் ஒரு முறை வெறும் வயிற்றில் உட்கொண்டு வந்தால் மஞ்சள் காமாலை மீண்டும் வருவதை தடுக்கலாம். இது நான் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேங்க. ஏன் அப்படின்னா, ஒரு தடவை நான் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் பிளட் டொனேஷன் பண்ணியிருந்தேன். அப்போது அந்த பிளட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் பிளட்டில் மஞ்சள் காமாலை இருக்குது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் 2 நாள் கழிச்சு தான் போனேன். அந்த 2 நாளுமே நான் வெறும் வயிற்றில் இந்த சோற்றுக்கற்றாழையை சாப்பிட்ருந்தேன். அப்போ போயிட்டு அங்கே என்னை டெஸ்ட் பண்ணி பார்த்த டாக்டருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அந்த ரத்தத்தில் எனக்கு மஞ்சள் காமாலையே இல்லை. அதை பார்த்துட்டு எல்லாருமே வியந்து போயிட்டாங்க. அன்னையிலிருந்து இந்த சோற்றுக்கற்றாழையை நான் எங்கே பார்த்தாலும் சரி பிடுங்கிட்டு நான் இருக்க இடத்துல நட்டு தண்ணீர் ஊற்றி பராமரித்து தினமும் நான் வெறும் வயிற்றில் இதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.